ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதாவது நான் என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் ஓட் கேட்டிருந்தேன். சாஃப்ட்வேர் பற்றி போடலாமா, இல்லை மொபைல் பற்றி போடலாமா, வெப்பை பற்றி போடலாமான்னு. நீங்கள் சாஃப்ட்வேரை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட்வேர்ஸ் பற்றி போடுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு ரூம் மாதிரி சின்னதாக ஒரு 2D ட்ராயிங்கில் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லி தரப்போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ளாஷ்ன்ற சாஃப்ட்வேரில் பண்ணலாம். 2D சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயும் இந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பேப்பரில் வரைகிறதா கூட வரையலாம். இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமாக எப்படி ஒரு ட்ராயிங் எப்படி ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ட்ராயிங்கு எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும், ப்ளஸ் அதுக்குரிய மெத்தட்ஸ் என்ன, நாங்கள் ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ட்ராயிங் கற்றுக்கிறதுக்கு ஸ்பெஷலாக குவாலிஃபிகேஷன் வேணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளாக நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். சின்ன சின்ன ட்ரிக்கு மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா போதும். இப்போ நான் சொல்லித்தர போகிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி ஒரு 3D ரூம் உங்கள் ரூம் வாசப்படியில் கூட நீங்கள் ஒரு இது சாக் பீஸ் வச்சு வரதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ளாஷ்ன்ற சாஃப்ட்வேர் மாதிரி கிடையாது. ஜென்ரலாக நான் வந்து ட்ராயிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கார்ட்டூன் அனிமேஷன்லாம் பார்க்குறப்ப அதில் பேக்ரவுண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஃப்ளாஷ் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். பொதுவாக இந்த ஃப்ளாஷ்ன்ற சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஃபில்லுன்னு 2 ஆப்ஷன் வருது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ட்ரோக்குன்றது வேறு ஒன்றும் இல்லை, பார்டர் கலர். அதாவது நான் இப்போ ட்ரா பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த பார்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரோக்கு. ஃபில்லுன்றது உள்ளே ஃபில் ஆகிற இந்த கலர். எனக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஃபில் கலர் வேணாம், ஒன்லி ஸ்ட்ரோக் மட்டும் போதும். அதனால் நான் வந்து இந்த ஸ்ட்ரோக் ஃபில் கலர் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்டர் வரைகிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பார்டர். ஓகே, இது என்னோடய ரூமோட அவுட்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப், இது நடுவில் ஒரு கிராஸ் லைன், இந்த மாதிரி 2 கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேங்களா, தென் மூணாவது ஸ்டெப், நான் இப்போ வந்து என்னோட எண்டு வால் வரைகிறேன். இந்த இடத்துக்கிட்ட இப்படி கிளிக் பண்ணி ஒரு வால், ஒரு பாக்ஸ் போடுறேன். இதாங்க நம்மளோட வாலாக மாறப்போகுது, எண்டு வால். ஓகேங்களா, அது என்ன சார் பாக்ஸ் போடுறீங்க, எப்படி சார் மாறும் அப்படின்னாக்கா, பாருங்கள் கடைசி எண்டில் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியும். ஸோ நான் இது வரைஞ்சிட்டேன். இது மூணாவது. நாலாவது, நான் இந்த சைடு வந்து ஒரு டோர் இருக்கிற மாதிரி வரையணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு ஒரு லைன், நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஒரு டோர், அந்த சைடு ஒரு ரூம் இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். தென் இங்கேருந்து ஒரு லைன் பர்ஸ்பெக்டிவாக. நீங்கள் இதே பேப்பர் ட்ராயிங்கில் கூட பண்ணலாங்க, செம்ம ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரது ட்ராயிங். ஓகேங்களா, இது நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர்லையும் ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு அந்த டோர்னாக்கா அந்த சைடு நம்ம இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்களா, எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வரைஞ்சிட்டு பாருங்க, நான் சின்னதாக இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கு. இது எதுக்கு நான் கட் பண்ணுறதுக்கு. நான் இந்த கீழே இருக்கிறத டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் இதையும் டெலிட் பண்ணியாச்சு. அப்புறம் இதையும் டெலிட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத இந்த இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் மறைச்சிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அவங்க மானிட்டரில் நீங்கள் மறைஞ்சு பார்த்துட்டு மறைச்சிட்டு பாருங்கள். அழகாக ஒரு செவுத்தில் வந்து ஒரு டோர் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா. ஓகே, அடுத்தது இந்த சைடு எனக்கு வந்து ஒரு விண்டோ வேணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு விண்டோ அளவுக்கு ஒரு லைன், அண்ட் தென் அதுக்கு பர்ஸ்பெக்டிவ். இது என்னன்னாக்கா, நம்ம இந்த சைடு இங்கே இந்த ஒரு ரூமுக்குள்ள போகிறோன்னாக்கா, நேராக நின்று பார்த்தோன்னாக்கா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி நான் இங்கே அது மாதிரி நான் வரைகிறேன். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன் வரைகிறது. ஸோ அண்ட் தென் இதை டெலிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஒவ்வொரு லைனாக டெலிட் பண்ணுறேன், தேவையில்லாத லைன்லாம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த வாலில் எனக்கு ஒரு விண்டோ உட்காந்த மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா. அடுத்தது இந்த இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி காமிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ஒரு திக்னஸ், அதாவது கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஒரு சிவர் கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அழகாக அப்படி வரைங்க, வரைஞ்சி இப்படி விட்டுருங்க. அண்ட் தென் கீழே ஒரு லைன் தெரியுதுங்களா, ஒரு சின்ன செவர் இருக்கிற மாதிரி இருக்குங்களா. இதையே நீங்கள் வந்து நம்மளோட மூட்டூவில் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள். இந்த மூட்டூவில் இருக்குது பார்த்தீங்களா, மூட்டூவில் செலக்ட் பண்ணி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு அந்த அரைடி கல்லிங்க எது பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா, செவத்தில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் வருதுங்களா. அண்ட் தென் இது ஒரு ரூம் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னா ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு லைன் இப்படி ஷிஃப்ட் பிடிச்சி வந்துட்டால் போதும். பாருங்கள், நீங்கள் நார்மலாக பார்த்தீங்களா இங்கே ரூம் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சார் எனக்கு இந்த இடம்லாம் ஓகே சார், இன்னும் எனக்கு ரூம் ஃபீல் வரலனாக்கா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிங்க. இந்த சென்டரில் இருக்கிறத டெலிட் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு இப்போ பாருங்க, ஒரு 3D ரூம் ஃபீல் வந்துருக்குங்களா. இவ்வளோ தாங்க ட்ராயிங்க. இந்த சென்டர் லைன் இப்போ எதுக்கு வரதுன்னு தெரியுங்களா. இதே மாதிரியே தாங்க கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சு ட்ராயிங் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப், நம்ம கலர் ஃபில் பண்ணலாம். லைட் ப்ளூ அண்ட் சைடு இங்கே எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டாப்பு என்னோட ரெட்டோ நல்ல திக் ரெட்டு கலர் காம்பினேஷன் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு கார்ட்டூனிஷ் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ட்ராயிங் வரைகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இப்போ புரியுதுங்களா, அழகாக நம்மளுக்கு ஒரு 3D ரூம் பக்காவாக கிடச்சிருக்குங்களா. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல்
ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். தெரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு 3D ரூம் ஃபீல் கிடச்சிருக்குங்களா? ஸோ இதுதாங்க ஃப்ளாஷில் ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி 3D ரூம் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபேன் வைக்கிறது, சேரு, ஹியூமன் இங்கிறது நடந்து வர மாதிரி ஃபர்தர் அனிமேஷன் பண்ணலாம். நான் இந்த மாதிரி நிறைய 2D ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் வரிசையாக போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ட்ராயிங் கற்றுக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வேறு ஏதாச்சும் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கான் டபுள் கோச் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. ஃபர்தராக நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.